இப்போ சமீபத்தில் நடந்த 2024 தேர்தல்களையும் அவர்கள் வெற்றி பெற்றதற்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த கேப்பு எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்றது பெரும்பாலும் வந்து எதிர்கட்சிகளே கூட வந்து பெருசாக ஆய்வுக்கு உட்படுத்தலை. எல்லாரும் வந்து ஓட்டிங் மிஷின் தான் காரணம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, அது நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் திட்டமிட்ட ஒரு ஓட்டு வாக்களிப்பு முறையை அவர்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் தான் ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது. ஊழல் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்குது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் டேம்பர் பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் மீறி நம்மளுடைய பார்வையிலே படாமல் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு ஊழலில் பண்ணியிருக்காங்க. அதனால்தான் அவர் ராகுல் காந்தி வந்து ஓட் சோரி அப்படின்னு சொல்கிறார். இப்போது டிமானிட்டைசேஷன் பண்ணப்போ இவர் மன்மோகன் சிங் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறாரு. அவர் பேசும்போது டிமானிட்டைசேஷன்ன்றது நோட்டுக்களை வந்து செல்லாதுன்னு அறிவித்தாங்க இல்லையா, அது அப்போது அவர் வந்து ஒரு கோட் பண்ணார். அந்த கோட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. லீகலைஸ்டு பிளெண்டர் ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்னு சொன்னார். டிமானிட்டைசேஷன் பண்ணதை ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளெண்டர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்னென்னா ஒருங்கிணைக்கப்பட்ட கொள்ளை, சட்டப்பூர்வமான கொள்ளை, இது ரெண்டுமே சேர்த்து தான் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அவர் பண்ணார்.